A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். மூத்த நக்சலைட்டான மல்லோ ஜூலா வேணுகோபால் ராவ் சரணடைந்ததன் மூலம் நக்சல்களின் முடிவு தொடங்கிவிட்டது என்று மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். கட்சிரோலி மாவட்டத்தில் நடந்த கூட்டத்தில் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் முன்னிலையில் தலைக்கு 6 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்ட மூத்த நக்சலைட்டான மல்லோ ஜூலா வேணுகோபால் ராவ் என்று அழைக்கப்படும் பூபதி உள்பட 60 நக்சலைட்டுகள் 9 INSAS துப்பாக்கிகள் 7 AK-47 துப்பாக்கிகள் உள்ளிட்ட 54 ஆயுதங்களுடன் சரணடைந்தனர். மாவோயிஸ்ட் அமைப்பில் மிக முக்கிய தலைவராக இருந்த வேணுகோபால் ராவ் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் எல்லையில் நடந்த பல்வேறு தாக்குதல்களில் முக்கிய பங்கு வகித்துள்ளார். வேணுகோபால் ராவ் சரணடைந்தது குறித்து பேசியுள்ள தேவேந்திர பட்னாவிஸ், சித்தாந்த போரில் தோற்றுவிட்டதை நக்சல்கள் உணர்ந்து வன்முறையை கைவிட்டு பொது நீரோட்டத்தில் கடந்து கொள்வதன் மூலம் மட்டுமே சமத்துவத்தையும் நீதியையும் பெற முடியும். சரணடைந்தவர்களுக்கு கண்ணியத்துடன் மறுவாழ்வு அளிப்பதை பாஜக அரசு உறுதி செய்யும். 10 ஆண்டுகளாக நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் வளர்ச்சி திட்டங்கள் சமூகத்தில் உள்ள கடைசி நபரையும் சென்றடைந்ததால் ஒன்று சரணடைவது அல்லது விளைவுகளை எதிர்கொள்வதை தவிர நக்சல்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் வரும் நாட்களில் சத்தீஸ்கரிலும் தெலுங்கானாவிலும் 100க்கும் மேற்பட்ட போராளிகள் சரணடைவார்கள் என்றும் நக்சலிசம் முழுவதுமாக முடிவுக்கு வரும் என்றும் தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார்.